ஹாய் பதி. Hey, that is Shiva. Shiva, Oh. my mom and dad. Shiva, வணக்கம் சார். so nice meeting you. Thank you வணக்கம்ப்பா. சார். சாரி சார் லேட் ஆயிடுச்சு. No problem. Please be seated. இருக்கட்டும் சார். நீங்க உட்காரு. நீங்க உட்காரு. மதி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. எங்களுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு. ஏன்டா இந்த ஆட்ட ஆடிட்டு போற? சை, டேய் என்னடா பண்றீங்க? சார், எஸ், மை ஃப்ரெண்ட்ஸ். Tell me, Shiva. மதியோடப்பா. எனக்கு வெரி வெரி நைஸ் மீட்டிங். I am Vetri. ஐ அம் தனுஷ், பொலிட்டீஷியன். வர எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுறணும். Thank you. ஓ, ஐ அம் Malaysia. கிரேட். ஒண்ணு ஓ, சாரி, இட்ஸ் வெரி லேட் ஃபார் மீ. ஐ டேக் லீவ். Oh. பை இவர்கிட்ட சொல்லிட்டு போ. பை பாய் பாய் இவன்ட்ட சொல்லலையே. பை பை. இந்த மொட்டையிட்ட சொல்லிருங்க. நமஸ்காரம். நல்ல மாமா மாமா தான் இல்லடா மாமா. டோக்கர் மாதிரி. மில்ச்மேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பணம் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. சார், அன்னைக்கு ஏடிஎம்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், கொஞ்சம் இருங்க. இல்ல. ஹலோ, ஹேய், கம் கம். இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நம்ம பின்னாடி கண்டிப்பா நல்லவங்க இருப்பாங்கன்னு. ஆமா. யாரை தேடுறீங்க? உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதான். பரவாயில்ல, அதான் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம். அப்படியா? பாய். அப்புறம் விஸ்வா, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க போல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம் சார், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. வணக்கம் சார். காலைல தான் சார் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். தீபாவளி வேற வருது சார், உங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் வேணும்? வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கிறனோட கூச்சம் இல்லாமல் கேட்குறவங்க தான் இந்த உலகத்தில் வாய்ப்பதியும் இல்லை விஸ்வா? 2 ஐஸ்கிரீம் கொண்டு வா. ஓகே சார். விஸ்வா, என்னதான் நாயை கொண்டு வந்து கடவுள் கருவறையில் வச்சாலும் அது கடவுள் பார்த்து காலை தூக்க தானே செய்யும். அது நாயோட குற்றம் இல்லை, எதை எங்கே வைக்கணும்னு தெரியாது நம்மளோட குற்றம். நம்ம வாழ்க்கை இந்த ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. சாப்பிடுங்க. சார், நம்ம வர வழியில் பார்த்த அந்த பொண்ணு அன்றைக்கு ஒரு நாள் ஏடிஎம்மில் நம்மளுக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் எழுதி பாக்ஸில் போட பார்த்தது சார். நான் கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிச்சிட்டேன். அப்போது அந்த பொண்ணோட கூட வந்தவங்க? அவங்களும் தெரிஞ்சவங்க தான் சார். ஏதோ 2 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இருக்கிற பிஸியில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா உங்களுக்கு சொல்லணும்னு படலை. என் எதிரில் நிற்கிறவனோட என் பின்னால் இருக்கிற மேலே தான் அதே கவனம் செலுத்துவேன். நிமிர்ந்து நிற்கிறதெல்லாம் பலமனம், வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் பலவீனம்னு முடிவெடுத்துட முடியாது. நிமிர்ந்து நிற்கிற வேலை விட வளைஞ்சு கொடுக்குற வில்லம்பு தான் ரொம்ப தூரம் பாய். தப்பு பண்ணிட்டீங்க விஸ்வா. சார், பில்லை கட்டிட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்க. தேங்க்யூ சார். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். கெட்டவன்னு பேர் எடுத்துட்டா நல்லவனா நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு அனுபவங்கிற பாடத்தை கற்றுக்க வாழ்க்கையில் பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எதிரி முன்னால் வீழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் துரோகி முன்னால் மட்டும் கெத்தாக வாழ்ந்து காட்டும். அப்படித்தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனிவேஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். முடிஞ்ச நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். அபிஷேக் தான், அவர் சொல்லி தான் டாபாங்கிற விஷயத்தை கலந்து கொடுத்து எல்லாரையும் சாகடிச்சேன். இனிமே அபிஷேக் சொல்லி ஏதாவது செஞ்ச செய்ய மாட்டேன். மரத்துல தான் தொங்க விட்டுருக்கேன். அடுத்து கைத்த தொங்க விட்டுருக்கேன். ஐயோ, வேண்டாம்.
மரியாதையா திரும்பி பார்க்காம வண்டியை ஓட்டு. திரும்பின அறுத்துருவேன். வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. ஆனா ஏமாத்தினவங்க ஜெயிக்காம விடக்கூடாது. துரோகம் கத்தி மாதிரி, புரிஞ்சுக்க. அடுத்தவங்களை குத்தும் போது நமக்கு சுகமா தாண்டா இருக்கும். ஆனா அது நம்மளையே குத்தும் போது பயங்கரமா வலிக்கும். அந்த வலிய நீ இனிமே தாண்டா உணர போற. உன்னால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கா. ஆதவனும் மரணம் அடைஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என்னால நிரூபிக்க முடியும். நீ இப்ப வரைக்கும் கள்ள நோட் அடிக்கிற விஷயம், எப்படி ஏடிஎம் மூலமா மாத்திரங்கிற விஷயம் எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். நீயே உன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடும். அப்படி இல்லைன்னா காலையில நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சேனல்லையும் முக்கிய செய்தியா நீ தாண்டா இருப்ப. வண்டியை ஓரமா நிறுத்துறா. நாம செல்லுல ப்ளூடூத் ஆன் பண்ணி வைப்போம். அபி போனை ஆன் பண்ணிட்டான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அபி சார். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்கள் தான் என் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் சர்வீஸ்க்கும் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு நான் தான் சிட்டி ஃபுல் ஏடிஎம்ஸ்க்கு சோலோ சர்வீஸ் செய்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க சார், அதை நான் பார்த்துக்கிறேன். வெற்றி விட தோல்விக்கு அதிக பலம் இருக்கு நம்பர் ஒன்னா. ஏன்னா வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்க வைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என்னை ஒருத்தர் சிந்திக்க வச்சிருக்காங்க சார். பாத்துக்கங்க அபி சார், மாட்டிக்க போறோம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நாள் ஜாக்கிரதையா. என் மைத்தூரை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்கிட்ட என் ஷேரை கொடுத்துருங்க. உங்களுக்கு தர வேண்டிய ஷேரை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் வரலன்னு அடிச்ச நோட்டை கொடுத்துடாதீங்க. நீங்கள் எப்பவுமே காமெடி தான் சார். வரண்டா அபிஷேக். சார், இங்கே ஒரு சைன். ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், ஆ உங்களை பார்க்கறதுக்கு பார்த்த சாரதி சார் யாரையும் அனுப்பியிருக்காரு. உள்ள அனுப்பவா? வர சொல்லுங்க. ஓகே சார். நான் அப்புறம் செக் பண்ணி. ஓகே சார். பெரியவாளுக்கு நமஸ்காரம். அடியன் பேரு ராமானுஜம். அத்தின் பேர் பார்சாரதி. உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். அண்ணா இது எடுத்து நோட்டு தானே? பயப்படாதீங்க, இது நடிச்சு நோட்டு கிடையாது. தைரியம் எடுத்துப்போம். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலையோ. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நேத்து கூட அத்தின் பேர் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்பெல்லாம் நீங்க நோட்டு அடிக்க முடியாது இல்லையாமே. நீங்க தெரிஞ்ச சில பேர் பாகிஸ்தான்ல இருக்கா. அவெல்லாம் நோட் அடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அத்தின் பேர் இந்த விஷயத்தை உங்க காதுல போட்டு வைக்க சொன்னா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நைஜீரியாவிலேருந்து ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தைரியமா இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கிறவா தான் நம்ம கிட்டே நெய் எடுத்துருவா. அதான் செத்த சூதனமா இருக்கும்னு சொன்னேன். பட்டாண்ணா போயிட்டோம். எடுத்து விடுறேன். அப்பாக்கும் அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க மேரேஜ் பத்தி பேசிடுவாங்க. ஹாப்பியா? கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்போ மூட் அவுட்டா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நாளைக்கு மண்டே நினைச்சா இன்னைக்கு வாழ்ற சண்டே வாழ்க்கை நரகமாயிடும். இப்போ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. போக நீயே புரிஞ்சுக்குவேன். அபி சொன்னதை வச்சு பார்த்தா இந்நேரம் அந்த நைஜீரியன்ஸ் என்ட்ரியா இருக்கு. ஃபாலோ பண்ணுவோம்.